ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஓகே, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எப்படா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருந்தது. ரொம்ப ட்ரபிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க வீட்டில். ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா நிறைய வேலை இருக்கிறது. அதுக்கு பிறகு தான் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஆமாம், எதையுமே டிக்ளட்டர் பண்ணியிருக்கல, எதையுமே ரீஃபில் பண்ணியிருக்கல, எல்லாமே அப்படி வச்ச மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா ஸ்கூல் ஹாலிடேஸில் என்ஜாய் பண்ணலான்னு தூங்குகிற டைமில் எழும்புகிற டைமில் தூங்குறது, அப்படியே உல்ட்டா புல்ட்டாவாக போய்கிட்டு இருந்தது. ஓகே, ஸ்கூல் தொடங்கிடுச்சுல. இப்போது என்னோடய ஸ்பைஸ் பாக்ஸ் ரீஃபில் ஆகாமையே தேவையான நேரம் ஸ்டோரில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்றைக்கி நான் ஸ்பைஸ் பாக்ஸை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஈஸியான மெத்தடில் பிரியாணி செய்ய போகணும். பிரியாணினாலே நிறைய ஸ்பைஸ் அரைக்கணும், நிறைய ப்ரோசஸ் இருக்குது, நிறைய டிரெக்ஷன்ஸ் இருக்குது. அது ஒன்றும் இல்லாமல் சின்னதாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி பண்ண போகிறேன் இன்றைக்கி நான். அதுக்கு முன்னாடி ஸ்பைஸ் பாக்ஸை ரீஃபில் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்பைஸ் பாக்ஸை பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஸ்பைஸ் பாக்ஸ். ஏன்னா இது நான் எடுத்து ஒரு 7 years ஆகுது. நான் கத்தார் வரும்போது வாங்கிட்டு வந்த 5 பெட்டி. இது எவர் சில்வர் 5 பெட்டி. ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பெட்டால் எடுத்த 5 பெட்டி, நல்ல குவாலிட்டி. இப்போ நான் ரீசெண்டாக ஸ்ரீலங்கா போன நேரம் செக் பண்ணேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதாவது அதுக்குள்ளே வைக்கிற கிண்ணி கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் நான் வாங்குகிற நேரம் 2200க்கு ஃபுல் செட்டுமே எடுத்தேன். செம்ம குவாலிட்டி. இன்னை வரைக்கும் 7 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 5 பெட்டி யூஸ் பண்ணாத ஆளாக இருந்தால், அதாவது ஸ்பைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணாத ஆளாக இருந்தால், பெரிய பெரிய ஸ்டோர் பாட்டில்ஸில் தான் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் ஜஸ்ட் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்களேன். இது மாதிரி உண்டு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீஃபில் பண்ணும்போது கொஞ்சம் லேசியாக இருக்கும் ஆஃப்கோர்ஸ், பட் ஈஸியாக இருக்கும். நம்ம சமையல் பண்ணும்போது ஹரிபரியில் அவசரப்பட்டு நம்ம ஏதாச்சும் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போது வரி பண்ண தேவையில்லை. சீக்கிரம் அதை எடுத்தோன்னா அதில் நார்மலி நம்ம கேஷுவலாக ஜென்ரலாக யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் அதில் இருக்கும். எடுத்து போட்டுடலாம், சமையலை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான முக்கியமான எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸை. ஓகே, இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லாக நம்மளோட 5 பெட்டி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல, எல்லாம் மிக்ஸாக போட்டு. அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுட்றேன். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் டு ஈஸி பிரியாணி. ஓகே, நான் ரைஸ் குக்கரில் இருக்கிற அந்த பாட்டில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். எனக்கு தேவையான அளவு ஆயில், அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டேன். அதில் இப்போ நான் எனக்கு தேவையான கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். பே லீவ்ஸ், பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அப்படி எல்லா கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கீழே நல்ல ஸ்மெல் வரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல ஸ்மெல் வர ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆனியன் நமக்கு தேவையான மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரி லீவ்ஸ், ரம்பை, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஒரு க்ரீன் சில்லியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு கரி லீவ்ஸ் ரம்பை ஆட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் ஐ எம் ஸ்ரீலங்கன். நாங்கள் எல்லாத்துக்குமே கரி லீவ்ஸ் அண்ட் ரொம்ப ஆட் பண்ணுவோம். அந்த ஸ்மெல்லும் அந்த டெண்டன்சியும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கரம் மசாலா ஸ்பைசஸை விடவும் கரி லீவ்ஸ் அண்ட் ரம்பைட தார ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நான் இப்போ தான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா பிரியாணிக்கு ஆனியன் டிரான்ஸ்பெரண்ட் ஆகிறத விட ஜஸ்ட் ஃப்ரை ஆகி டிரான்ஸ்பெரண்ட் ஆகிறது பெட்டர் ஆப்ஷன். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆனியனோடய சால்ட்டை போட்டுட்டோன்னா ஆனியன் டிரான்ஸ்பெரண்ட்டாக தான் வரும். அது மிச்சம் ஃப்ரை ஆன ஃப்ளேவரை கொடுக்காது. நெக்ஸ்ட் ஆயிலில் நான் ஒரு டொமேட்டோ ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணி டொமேட்டோ பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயிலில் டொமேட்டோ பேஸ்ட் நல்லா மிக்ஸ்ட் ஆகி அதில் ஃப்ரை ஆகி வரணும். அப்போ அது ஒரு குட் ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர். லாஸ்ட்டாக என்கிட்ட பிரியாணி மசாலா இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கூடையாகவே கொரியாண்டர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா அதை ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். மசாலா எல்லாம் ஸ்மெல் போய் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கர்டுக்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்கும் கர்டு மாதிரியே நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கான மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்புறம் சிக்கன் கொதிக்கிறதுக்கு, சிக்கன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி மூடி வச்சுக்கணும். சிக்கன் கறி ரெடி ஆகிற கேப்பில் நான் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் ரெடி ஆனதும் நம்ம ரைஸ் அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அதோட நமக்கு தேவையான அளவு தண்ணி. நான் லைட்டாக கோகோனட் மில்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இது ஒரு வித்தியாசமான பிரியாணி. ஸோ கோகோனட் மில்கில் தான் இந்த பிரியாணி நான் பண்ண போகிறேன். ஓகே, கோகோனட் மில்கை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம மூடி வச்சுருக்கிற ரைஸ் ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். ஹாஃப் குக்கான ரைஸை நம்ம எடுக்க போகிறோம். நம்ம இந்த அடுப்பிலே வச்சு நம்ம குக் பண்ண போகிறது இல்லை. இந்த பதத்தை பாருங்கள், இது இப்போ ஹாஃப் குக் ஆகிருக்கு. இதை எடுத்து இப்போ நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். அப்போ அது கரெக்டான பதத்தில் கரெக்டாக குக் ஆகி வரும். ஓகே, இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக நம்ம இன்றைக்கு ஒரு பிரிஞ்சல் கறி செய்ய போகிறோம். ஸ்பெஷல் பிரிஞ்சல் கறி. எனக்கு இந்த ஃப்ளேவர் பிரிஞ்சல் கறி பிரியாணிக்கு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரிஞ்சில் சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை நல்லா ஸ்லைஸ் மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மஞ்சள், உப்பு போட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, ஒரு 4 to 5 ஏலக்காய், அது மாதிரி ஒரு 4 to 5 க்ளவுஸ், அதோட ஜிஞ்சர் கார்லிக், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டேன். ஓகே, அதாவது ஜிஞ்சர் கார்லிக், கருவேப்பிலை, ஏலக்காய், க்ளவுஸ் இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கணும். ஓகே, நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பிரிஞ்சலை. இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாட்டில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பிரிஞ்சல் ஃப்ரை பண்ண ஆயிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுக்கிற அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் ஃபஸ்ட்டுக்கே இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறது தான் இந்த ரெசிபியோட பியூட்டியே. ஓகே, இப்போ கரி லீவ்ஸ் அண்ட் ஒரு ஹாஃப் ஆனியனை நான் கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஹாஃப் ஸ்பூன்
சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நமக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர் எல்லாத்தையும் போட்டு ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா எல்லாம் ஸ்மெல் போகிறதுக்கு மிக்ஸ் ஆனப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பிரிஞ்சில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயில்லையே ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். அந்த ஆயிலே நல்லா பிரண்டு அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிறதுக்கு மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் கட் தான் போட்டிருக்கோம் பிரிஞ்சலில். ஸோ இப்போ அதை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம கோகோனட் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்கான கோகோனட் மில்காக இருக்கணும், வாட்டர் ஏற்கக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் மில்க்னு சொல்லுவோம்ல, ஸ்டார்டிங் ரொம்ப திக்கான கோகோனட் மில்க் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம மில்க் ஆட் பண்ணது போகிறோம் க்ளோஸ் பண்ணியெல்லாம் நம்ம குக் பண்ண தேவையில்ல. நமக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, நம்மளோட பிரிஞ்சல் கறி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மேஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரிஞ்சல் கறி. ஓகே, எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்களோட ஈஸி சிக்கன் பிரியாணி வித் பிரிஞ்சல் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முறை இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் டுகெதர் கேப்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த மூமெண்ட்ஸ். தேங்க்யூ.